ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 57வது அதிகாரம் 14வது வசனம். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வழிகளை உயர்த்துவார், உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துவார். உங்கள் வழிகளில் எதெல்லாம் இடரலாய் காணப்படுகிறதோ அந்த இடர்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அகற்றி போடுவார். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருவார். வழி திறக்கும் அதிசயம் இன்னைக்கு நடக்கும். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே உங்கள் வழிகளை உயர்த்துவார். ஏசாயா 45வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே கோணலானங்களை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு போவார், தடைகளை நீக்கி போடுவார், எல்லா கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கென உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவார், உங்கள் குடும்பங்களை நிரப்புவார். அவர் வழிகளை உயர்த்துகிற தேவன், இடர்களை எடுத்து போடுகிற தேவன், அவர் உங்களுக்கு முன்னால் போகிற தேவன், அவர் கோணலானவர்களை செவ்வைப்படுத்தி தருகிற தேவன், பாதைகளை செம்மைப்படுத்தி தருகிற தேவன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.